அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு அருமையான பதிவு. உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவை நான் சொல்றேன். என்னன்னா, ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. காலங்காத்தால ஏந்திரிச்சு ஒரு கப் காஃபி பக்கத்துல பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அவங்க மனைவி உட்கார்றாங்க பக்கத்துல. என்னங்க, நேத்து ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு 2:30 மணி இருக்கும், ஏதோ பேத்துனீங்களே, என்னங்க பேத்துனீங்க? நானா பேத்துனேன்? நான் பேத்தலையே. ஆமாங்க, நீங்க தான் பேத்துனீங்க, எழுப்புன, பார்த்துட்டு தூங்கிட்டீங்க. அப்படியா? எனக்கு தெரியலையே. அடுத்து அந்த அம்மா, ஆமாங்க எனக்கும் அப்படிதான் ஆச்சு. என்னன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ நல்லா அமுக்குறாங்க. மூச்சிட முடியாம அப்படியே திணறேன். எனக்கு தெரியுது, அந்த திணறல் எனக்கு தெரியுது. இது ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்னு தெரியல. 2-3 நாளா எனக்கு அப்படிதாங்க நடக்குது. அடுத்தது 2 பேரும் பேசுங்க. ஆமா, நேத்தி வரைக்கும் எங்க அப்பா காலங்காத்தால ஏந்திரிச்சு குளிச்சுட்டு அப்பா அம்மா 2 பேரும் கடகடான்னு பக்கத்துல இருக்கிற கோவில் போயிட்டு கோவில்ல தரிசனம் முடிச்சுட்டு நமக்கும் பொங்கலோ பிரசாதமோ வாங்கிட்டு கொடுத்தாங்க. இது ஏந்திருக்கவே இல்லை. கேட்டா டயர்டா இருக்கு, நேற்று ராத்திரில இருந்து டயர்டா இருக்குன்றாங்க. இந்த அம்மா சொல்லுது, ஸ்கூல்ல இருந்து இந்த டீச்சர் ஃபோன் பண்ணாங்க, நல்லா படிக்கிற உங்க பையன் வர வர மந்தமாயிட்டு இருக்கான், எதனாலன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்கங்குது. இவ்வளவு கஷ்டங்கள் நம்ம வீட்டுக்கு ஏன், எதனால வந்தது? சரி, இவங்க என்ன பண்றாங்க, சரி சத்து இல்லை அப்படின்னா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை, அதாவது சத்து மாத்திரை வாங்கினது சாப்பிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு 2 நாள் நல்லா இருந்தாங்க, 3ஆம் நாள் திருப்பி இது மாதிரி வரும்போது என்ன தேடி வந்தாங்க. இந்த மாதிரி இருக்கு சுவாமி, என்ன பண்றதுன்னு தெரியல, இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா? டாக்டர் சொல்லியிருக்காரு, எந்த வியாதியும் இல்ல, நல்லா இருக்கீங்க. அதாவது பெரியவங்களுக்கு சுகர் இருக்கு, ஏஜ் ஃபேக்டர் இருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே கிடையாது, பிபி நல்லா இருக்கு, சுகர் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் நீங்க சத்து மாத்திரை சாப்பிடன்னு கொடுத்தாங்க, எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, எதுலையுமே ஒண்ணும் இல்லை. ஏன் இதனால இப்படி இருக்கிறது? கிரக கோளாறுகள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு திங் சொன்னேன். உங்க வீட்டுல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, பையன் ஏத்து பேசுறான், இல்ல பொண்ணு ஏத்து பேசுது, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன். நேத்தி வரைக்கும் நல்லா இருந்த பெண் பிள்ளையும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, வார்த்தைகளை கேட்கறதே இல்லை, எதிர்த்து பேசுவது, கண்ணா பொண்ணான்னு எதிர்த்து பேசுறாங்க. 2 நாட்களிலே இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? அவங்களுடைய வார்த்தைகள் இன்னும் தடிமனாக போய்விடும். கரெக்டுங்களா? அப்ப இத நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணு வழி, தெய்வ வழிபாடு தான் முக்கியம். அந்த தெய்வ வழிபாட இத்தனை நாள் நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனா இதற்கான ஒரு பரிகாரத்தையும் செய்தால் நன்றாக இருக்கும். அப்ப என்ன பரிகாரம்? நான் அவர்களிடம் சொன்ன பரிகாரத்தை உங்களுக்காக சொல்லுகிறேன், நீங்களும் கேளுங்கள். உங்களது வீட்டில் இந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருந்தால் தயவு செய்து நீங்கள் எந்த விதமான மன கஷ்டமும் படாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தயவு செய்து நீங்கள் செய்து இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். என்ன பரிகாரம்? தயவு செய்து இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். சின்ன பரிகாரம் தான், பெரிய பரிகாரமே கிடையாது. உங்களுக்கு நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் எப்பொழுதுமே சொல்ல மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோ சாலை, அந்த சாலைய நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். 48 வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். என்ன பரிகாரம்? 2 கிலோ பச்சரிசி, 1 கிலோ வெல்லம், இத ஒரு பையில போட்டு எடுத்துக்கோங்க. 2 சீப்பு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. 2த்தையும் வாங்கிட்டு கார்ல போறீங்களோ, வண்டியில போறீங்களோ, எதுல போறீங்களோ கிளம்புங்க.
எங்கு கோசாலை இருந்தாலும் சரி, அந்த கோசாலையை தேர்ந்தெடுத்து கொண்டு நேர போங்க. நீங்கள் எந்த விதமான பரிகாரம், நான் இதுக்காக நான் இதை செய்யறேன், அதுக்காக இதை செய்யறேன், நீங்க எந்த பரிகாரத்தையும் சொல்லக்கூடாது. நேர போயிட்டு அந்த அலுவலகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தரிடம் போயிட்டு இந்த அரிசியும் வெல்லமும் கொடுத்து விட்டு, நான் மாட்டிற்கு வாழைப்பழம் கொடுக்க வேண்டும், நான் மாட்டிற்கு வாழைப்பழம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, ஆனால் அவர்கள் கூட்டிக் கொண்டு போவார்கள். உங்களது கைகளால் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அங்கு இருக்கிறவர்கள் இல்ல இந்த பாக்ஸ்ல வச்சுட்டு போங்க, நாங்க கொடுக்கிறோம் சொன்னா அதை ஒத்துக்கொள்ளாதீர்கள். நீங்களே நேரடியாக ஒவ்வொரு மாட்டுக்கும் தரணும். ஒரு மாடுக்கு கொடுத்துட்டு ஒரு மாடுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் இல்ல. தூக்கி போடாதீங்க, கைகளில் கொடுங்கள். அந்த மாட்டை பார்த்து கொள்வர்கள் உங்களுடன் இருப்பார்கள். அந்த மாட்டினுடைய வாயில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த மாடு அருமையாக அதை தின்றுவிட்ட உங்களை சந்தோஷமாக பார்க்கும். இது ஒரு பரிகாரம். இது போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோமியத்தை தண்ணீரோடு தளித்து நல்ல மாவடிச்சுட்டு நீட்டா, அதுக்கு பேர் புண்ணியாவாஜனம்னு பேரு. அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு உங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு கிளம்புங்க. சரி, எங்க வீட்டு பக்கத்துல கோசாலை இல்லை, நான் ரொம்ப தூரத்துல இருக்கு கோசாலைனா, முடிந்த அளவு போவதற்கு ட்ரை பண்ணுங்க. போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம். என்ன பரிகாரம்? அழகாக 1 கிலோ சாதம் வெடிங்க. நல்லா கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, 1 கிலோ சாத்தை வெடிச்சு சாத்தை ஆற வச்சு கைகளிலால் நன்றாக பிசைந்து கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டு, வெறும்னு கொடுக்க கூடாது. யாரு? மகாலட்சுமிக்கு சமமானது அந்த மாடு இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம், உங்க வீட்டில் இருக்கிற மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது சுட சுட அம்சம் பண்ண மாட்டோம், நைவேத்தியம் செய்ய மாட்டோம். கொஞ்சோண்டு சாதம் எடுத்து அதை கொஞ்சம் ஃபேன்ல ஆற வச்சு கொஞ்சோண்டு பருப்பு நெய் போட்டு உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து கொண்டு வந்து அதை இந்த சாத்தோடு கலப்பீர்கள். கரெக்டா? பச்சரிசி இப்ப என்ன பண்ணணும், பச்சரிசியில ஒரு டம்ளர் 1 கிலோ, ஏன்னா ஒரு மாடு பாவம் நிறைய சாப்பிடணும் இல்லையா, 1 கிலோக்கு சாதம் வெடித்து கொஞ்சம் தண்ணியா, அதாவது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு வெடிச்சு நல்ல அந்த மாட்டை நல்ல அந்த சாதத்தை நல்லா மசிச்சு கொஞ்சமா துவரம்பருப்பு போட்டு அழகா எடுத்துட்டு போய் வச்சீங்கன்னா டெய்லி அந்த மாடு வரும். நீங்க 8 மணிக்கு சாதம் வச்சீங்கன்னா அந்த மாடு கரெக்டா 8 மணிக்கு வந்து உங்களை கூப்பிட்டு சாப்பிடும். நிச்சயமா அப்படிதான் பண்ணும். ஏன்னா என் வீட்டை சுத்தி நிறைய பேர் கொடுக்குறாங்க. 8 மணிக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டா 8 மணிக்கு அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று அந்த மாடு கூப்பிடும், மா அப்படின்னு. உடனே அவங்க எடுத்துட்டு போவாங்க. அது பாக்குறதுக்கு நமக்கு அப்படியே மயிர் கூச்செறியும். அந்த அளவு மாடுக்கு ஞாபக சக்தி இருக்கு. அதை நீங்க செய்யுங்க. கொண்டு போய் அழகா, அதாவது மனசுல பக்தி இருக்கணும், மனசுல பக்தி இருக்கணும். பக்தியோட செய்யுங்க. உங்களது கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடி போய்விடும். செய்யணுமே அப்படின்னு செய்யாதீங்க. எந்த பக்தியும் செய்யக்கூடாது. மாட்டுக்கு கொடுக்கும்போது செய்யவே கூடாது. சாதம் வைங்க, அதுக்கப்புறமா 2 வாழைப்பழம் அந்த மாட்டுக்கு கொடுங்க, போதும். இதையும் நீங்க வீட்டுல 48 வெள்ளிக்கிழமை பண்ணணும். கோசாலை இல்ல, நான் 4வது மாடியில இருக்கேன். இப்ப சில ஊர்கள் எல்லாம் 42வது மாடி, 25வது மாடி, 80வது மாடிலாம் எங்கேயோ போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படியே நேர கொண்டு போய் கையை நீட்டினா வானத்தை பறிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் மேல எனக்கு எங்க கோசாலை தேட முடியும்? நான் வயசானவங்க, எங்க வீட்டுல எனக்கும் மாடுக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு 70 வயசாச்சு. என்னுடைய பசங்கள் எல்லாம் விட்டு ஃபாரின்ல இருக்காங்க. யாருமே என் கூட பேசுறதே இல்லை. அவங்களும் பேசணும், எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. எல்லா வயசானவங்களுக்கும் இருக்கிறது தான் இன்னைக்கு சென்னையில. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல 25வது மாடியில கொண்டு போய் அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு போய் வச்சுட்டு பையன் ஃபாரின் போயிடுறான். அவங்களுக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு போன்ல கூட ஹலோ எப்படிப்பா இருக்க, சாப்பிட்டியா இல்லையா கேட்க கூட ஆள் கிடையாது இன்னைக்கு. அவங்க கூட ஒரு மன சந்தோஷத்துக்கு, மனசாந்திக்கு நிச்சயமா மாட்டு கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். அது தப்பே கிடையாது. மன நிம்மதி தானே. எல்லாருக்கும் என்ன தேவைங்க? பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒண்ணு மட்டும் இல்லைங்க, எதா இருந்தாலும் விலைக்கு வாங்கிடலாம், எதையும் விலைக்கு வாங்கிடலாம். நிம்மதியை மட்டும் வாங்கவே முடியாது. எவ்வளவு போங்க, எவ்வளவு பண்ணுங்க. மன நிறைவு வேற, மன நிம்மதி வேற. மன நிம்மதி
வாங்க முடியாது. லட்சம் காசு வச்சிருக்கேன், ஆனாலும் மனக்கவலை போட்டு வாட்டி எடுக்குது என்ன சொல்றாங்களா? அந்த மன நிம்மதிக்கு என்ன பண்ணோம்? மாட்டுக்கு சாதம் போடுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, மன நிறைவும் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். செய்யறீங்களா? இப்ப என்ன பண்ணோம்? மாடை நீங்க தேடி கோசாலை போக வேண்டாம், கிட்டக்க இருக்கா போங்க. உங்கள் வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள கோசாலை இருக்கிறதா, நேர போய் செய்யுங்க. இன்னைக்கு கோசாலை இருக்கு, அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய மாடுக்கு செய்வதற்கு யாருமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் போச்சுன்னா பாலே கிடைக்காம திண்டாடுவோம். தயவு செய்து செய்யுங்க, உங்களது குடும்பம் சுபீட்சமாக இருக்கும். செய்யறீங்களா? செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுதான் பாருங்களேன். காசு இல்லை, பணம் இல்லை, எதுவும் இல்லை, ஜஸ்ட் அரிசி வாங்க போறீங்க, அவ்வளவுதானே. ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ செலவு பண்றது தப்பே கிடையாது. நல்ல காரியங்களுக்கு செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. எங்க போறீங்க? கோசாலை பார்க்க போறீங்களா? போங்க, சந்தோஷமா செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றி.